நித்யானந்தா. என் பேர் நித்திகானந்தா. நான் இப்போ நான் பௌத்திக பிரம்மச்சரியம் எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, பௌத்திக பிரம்மச்சரியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா எது சொன்னாலும், எங்கள் அம்மா ஏதாவது நீ பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க, போய் சொல்லுவேன். எப்போதான் எல்லாமே நான் தப்பு பண்ணாலும் பண்ணலன்னு சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஓப்பனாகவே இருக்க மாட்டேன், எல்லாம் போய் சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா எது சொன்னால் எதுவும் செய்ய மாட்டேன். அதுக்கு ஆனால் பௌத்திக பிரம்மச்சரியம் எடுத்ததுக்கப்புறம் இந்த 5 vows, 5 சத்தியம், அஹிம்சம், அபரிகிரகம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், இது 5ம் நம்ம ஃபாலோ பண்ணணும். சத்தியம்னா பொய்யே பேசக்கூடாது, இப்போ தான் உண்மையாகவே இருக்கணும். நீங்கள் ஒரு நினைப்பு ஒரு உள்ளார நீங்கள் உங்களுக்குள்ளார நினச்சிங்கன்னா அது வெளியில் அது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அஹிம்சம், ஒரு சின்ன எறும்பு கூட, ஒரு உயிரினத்துக்கு கூட நமக்கு துன்பத்தை நினைக்கக்கூடாது, துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அபரிகிரகம், என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு வாழணும். ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படணும். அப்புறம் அஸ்தேயம், நீங்கள் மற்றவங்க பொருளை அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் கூட தொடக்கூடாது. ஏன்னா அஸ்தேயம்னு சொல்கிறது மற்றவங்க திருடுறது, அதுதான். அப்புறம் பிரம்மச்சரியம்னா சன்னியாசி வாழ்க்கை. ஆனால் இதில் பௌத்திக பிரம்மச்சரியம் நாங்கள் சாமி கூட மேரேஜ், சாமி கூட கல்யாணம் பண்ணுற மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், சாமி கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌத்திக பிரம்மச்சரியம் நித்யானந்தா.